தாவேகன் கொள்கையில் என்ன? இல்ல ப்ரோ அதெல்லாம் தெரியல. நாங்க விஜய் பிடிக்கும், அவர் பார்க்கணும், நல்லா வரணும். நீ நானும் ஒண்ணு தளபதி பிறந்த மண்ணு எதிர்கட்சிக்காரங்க வைப்பாங்க நம்ம மேல கண்ணு 2027 தமிழக வெற்றிக்காக தான் விண்ணு. சிகரத்தை தொட்ட சிவகாசியே, வெற்றிகளை சொல்லி எடுத்த கிண்ணியே. அதை கேட்டாலும் டிவிக்கு எதுக்குடா டிவிக்கு கூட தெரியல, யாரா தலைவரே தெரியல, என்னடா கொள்கை தெரியல, யாரு என்ன பொறுப்புல இருக்காங்க தெரியல, என்னடா உங்க கொள்கை தெரியல, உங்க விஜய் எப்படா வெளியே வருவாரு தெரியல, உங்க விஜய் என்னடா பேசினாரு தெரியல, உங்க விஜய் எதுக்காகடா இருக்காரு தெரியல. உங்க விஜய் என்னதான்டா பண்ணுவாரு அதை மட்டும் எப்படி நீங்க கேட்க முடியும்? அவர் எதுவுமே பண்ண மாட்டாருன்னு அந்த பொறுப்புல உட்கார வச்சுக்கோங்க. என்ன நடக்குது? நம்முடைய இளைஞர்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய பெண் பிள்ளைகள் வெட்டப்பட்டு கிடக்கிறார்கள், நம்முடைய ஆத்தாரையும் அம்மாரையும் செருப்பு போட்டு நடக்க முடியல. ஆயற்ற ஜீவனா இருக்கான், செருப்பு போட்டு நடக்க முடியல, நாயை விட கேவலமா இருக்கான். உனக்கு ஒரு விஜய் ஒரு கேடா? நான் சொல்றேன், அதே மதுரை மாநாட்டுலங்க, மதுரை மாநாட்டுல கொடைக்கானலை சார்ந்த ஒரு தம்பி 8 பேர்ல ஒரு பேர் அருந்ததிரி சமூகத்தை சார்ந்தவர். அந்த இறந்து விட்டார், பாடி அரசு மருத்துவமனையில வருகிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு போன் பண்ணி கேட்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி ஒரு இறப்பு ஆயிடுச்சுங்க, நீங்க அரசு மருத்துவமனை வர முடியுமா? எங்க தளபதி சொன்னாதாங்க வருவாங்க. அந்த வெக்கம் கெட்டவனே, ரோசம் இல்லையா? தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும் சக்கிலியனே, உனக்கு சுரணை இல்லையா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை மார்பிலே தூக்கிக் கொண்டு அலைகிற சக்கிலியனே, உனக்கு சுரணை இல்லையா? உன்னுடைய பிணத்தை கூட பார்க்க மறுக்கிறான், உன்னுடைய பிணத்தின் அருகே உட்கார மறுக்கிறான், உன்னுடைய பிணத்தை ஏறெடுத்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவன் உனக்காக இல்லை என்று சொன்னால் உனக்கு எப்படி நடிகர் விஜய் தலைவனாக இருக்க முடியும்? ஆனால் அந்த நபர், அந்த இளைஞர் இறந்தவுடனே யார் போனா தெரியுமா? அந்த இளைஞர் இறந்தவுடன் அங்க போன ஒரே தலைவர் யார் தெரியுமா? நம்முடைய தலைவர் புலிகளின் தளபதி நாகை திருவள்ளுவர் மட்டும் தான் அங்க போனான்.